ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மல்லிகை செடிக்கு ஒரு டிப்ஸ். இந்த டிப்ஸ் நல்லா வளர்ந்த மல்லிகை செடிகளுக்கு நல்லா வளர்ந்து பூவே பூக்காமல் இருக்குது. இந்த நாள் வரையும் பூவே பூக்கிறதில்ல. செடி நல்லா பெருசாக இருக்குது, ஆனால் பூவே பூக்க மாட்டேது. அப்புறம் பார்த்திங்கன்னா கம்மியான அளவு தான் பூ பூக்குது, நிறைய பூக்கள் பூக்க மாட்டேது அப்படின்னு சொல்கிற செடிக்கும் இந்த உரம் நீங்கள் கொடுக்கலாம். மல்லிகை செடிக்கு வெங்காயத்தோட மேல் தோல் ரொம்ப நல்லது. இந்த வெங்காயத்தோட மேல் தோல் 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். 1 லிட்டர் தண்ணியில் இந்த வெங்காயத்தோலை நம்ம 4 நாளைக்கு ஊற வைக்கணும். நல்லா மூடி போட்டு நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்ச இந்த தண்ணி கூட சம அளவு தண்ணி கலக்கணும். 1 லிட்டர் தண்ணி கூட 1 லிட்டர் அளவு தண்ணி கலந்து செடியோட எல்லா பாகத்துலேயும் இலை, தண்டு, வேர் வரியும் எல்லா இடத்துலையும் நல்லா நனையிற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும். 1 கப் அளவு தண்ணியை வேர் பகுதியில் நம்ம அடி ஓரமாகவும் ஊற்றி விடணும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா எலுமிச்சத்தோலும் ஆரஞ்சு பழத்தோல், இதுவுமே மல்லிகை செடிக்கு ரொம்ப நல்லது. இதில் சிட்ரஸ் இருக்கிறதால மல்லிகை பூக்கள் பூக்க இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இந்த எலுமிச்சை பழத்தோலும் ஆரஞ்சு பழத்தோலும் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி 1 லிட்டர் தண்ணியில் 5 நாளைக்கு ஊற வைக்கணும். நல்லா மூடி போட்டு ஊற வைக்கணும். 5 நாளைக்கு ஊற வச்சதுக்கப்புறம் இதுவும் சம அளவு தண்ணி கலந்து நம்ம செடியோட எல்லா பாகத்துலேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அடி ஓரமாக 1 கப் அளவு தண்ணியும் நம்ம ஊற்றணும். இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு வெங்காயத்தோல் தண்ணியும், இன்னொரு வாரத்துக்கு எலுமிச்சை தோல், ஆரஞ்சு பழத்தோல் தண்ணியும் மாற்றி மாற்றி நம்ம கொடுத்துட்டே வந்தோன்னா செடியில் நல்ல பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பூக்காத செடிகள்லேயும் நல்ல பூக்கள் பூத்து குலுங்கும். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.